ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 50. போன ஸ்லோகத்துல சுதர்மானுஷ்டானத்தை அனுபவித்து கடைசியில் இறுதியாக எப்படி ஞானியாக அவன் மாறுகின்றான் அப்படிங்கிற விஷயத்த எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இந்த குருவினுடைய அந்த அனுகிரகம் பெற்று குரு உபதேசம் பெற்ற மாத்திரத்தில் அவன் துவைத பாவத்தை விட்டுவிட்டு அவன் முழுமையாக ஞானியாவான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதே விஷயத்த இன்னும் கொஞ்சம் ஆழமா ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த ஸ்லோகத்துல கண்டினியூ பண்றாங்க. பார்க்கலாம். சூரியன் உதயமானவுடன் இருட்டே வெளிச்சமாகி விடுதல் போலே கற்பூரத்துக்கு தீபத்தின் சம்பந்தம் ஏற்பட்ட மாத்திரத்தில் அந்த கற்பூரமே தீபமாகி விடுதல் போலே ஒரு உப்பு கட்டிக்கு நீரின் சம்பந்தம் ஏற்பட்ட மாத்திரத்தில் அது நீராகவே போய்விடுதல் போலே. ஆக்சுவலா நம்ம இப்போ அப்டேட்டா நம்ம ரொம்ப எலாபரேட்டா நான் யார் என்ற அந்த விசாரத்தை தான் ரொம்ப தீவிரமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த விசாரம் அப்படிங்கறத நம்ம பண்றோம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே எதை லிங்க் பண்ணுது அப்படின்னா, சூரியன் உதயமானவுடன் இருட்டே வெளிச்சமாகி விடுதல். இப்போ நான் யார் என்ற அந்த விசாரத்தில் என்னை நான் உணர வேண்டும். இங்க எப்போதும் சுயசித்தமாக சுயஸ்வரூபமாக எனது ஆனந்தம் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதை நான் ரெகக்னைஸ் பண்ணல அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க பிரச்சனையே தவிர, ஏன்னா என்ன நான் மறக்க முடியாதுங்க. நான் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் சுயமாக சொரூபமாக ஒளிந்து கொண்டுதான் இருந்தாலும், ஆனால் இந்த மாயையினால் இந்த உபாதியினால் அதை ரெகக்னைஸ் பண்ணாம இந்த மாயையை ரெகக்னைஸ் பண்ணதுக்கு பேர் தான் அஞ்ஞானம்னு அர்த்தம். சரியா? இப்ப குரு உபதேசம் கேட்டுவிட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது அப்படின்னா, என்னுடைய சொரூபம் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடும். அப்போ இப்ப பாருங்க, சூரியன் உதயமானவுடன் இருட்டே வெளிச்சமாகி விடுதல் போலே அங்கே வேற எதுவுமே இருக்காதுன்னு அர்த்தம். இருட்டுன்னு ஒண்ணு தனியா இல்ல, அந்த சூரிய வெளிச்சமே தான் இருட்டாக இங்கே காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இங்கே இருப்பது சூரியன் மட்டுமே, அல்லது அந்த இருட்டும் அந்த சூரியனே. நேற்று நம்ம அணுவை மெத்தட் அப்படின்லாம் பேசணும். இங்கே அதை தவிர எதுவும் இல்லை அப்படிங்கிற அந்த பேச்சு. கற்பூரத்திற்கு தீபத்தின் சம்பந்தம் ஏற்பட்ட மாத்திரத்தில் அந்த கற்பூரமே தீபமாகி விடுதல் போலே. கற்பூரங்கிறது என்னது? ஜீவன் வச்சுக்கோங்க. மாயையில சிக்கிட்டு இருக்கிற ஜீவன் வச்சுக்கோங்க. அதுக்கு தீபத்தின் சம்பந்தம் ஏற்பட்ட மாத்திரத்தில் அதுல தீபம் பட்டிக்கிருச்சு அப்படின்னா என்னவா மாறிடுது? அது தீபமாகவே மாறிடுது. அங்கே மாயை என்று தனியாக இருந்து அந்த மாயையை உண்மை என்று நம்பி செத்து சுண்ணாம்பாயிட்டு இருந்த நம்ம அந்த மாயைக்கு தனி இருப்பு இல்லை என்று உணர்ந்து அது ஆத்மஸ்வரூபமே என்று அந்த அற்புத ஆத்மஸ்வரூபமாகவே மாறிவிடுகிறது அப்படிங்கறத கவனிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு உப்பு கட்டிக்கு நீரின் சம்பந்தம் ஏற்பட்ட மாத்திரத்தில் அது நீராகவே போய்விடுதல் போலே. உப்பு கட்டி அப்படிங்கிறது மாயையில மாட்டிட்டு இருக்கிற இந்த ஜீவன், உண்மை என்று மாயை உண்மை என்று நம்பிட்டு இருக்கிற இந்த ஜீவன். தண்ணீர் அப்படிங்கிறது குருவாக்கியம் அல்லது ஞானம்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த உப்பு கட்டியானது அந்த குருவிடம் விழுந்த விடத்தில் அல்லது அந்த ஞானத்தில் விழுந்த உடனேயே அது என்னவா மாறிடும்? உப்பு கட்டி இங்க இருக்காது, அதுவே ஞானமா மாறிடும். உப்பு கட்டிக்கு தனி இருப்பு அங்கே இருப்பதற்கு வழி இல்லாமல் போய்விடுகிறது. அங்கே இருப்பது ஒன்றே, அது ஆத்மஸ்வரூபம் என்றே ஆகிவிடுகிறது அப்படின்னு புரிய வைக்கிறாரு. தூங்குகிறவனை எழுப்பி வைத்த மாத்திரத்தில் நித்திரை கலைந்து போய் அவன் தன் இயற்கையான இருப்பை அடைந்து விட்டல் போலே. தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கனவுல பெரிய உலகத்துல என்னென்னமோ இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவனை எழுப்பிட்டேங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் காணாம போயிட்டு தன்னுடைய ரியல் சுரூபத்துக்கு வந்துடுறான். அது வரைக்கும் அவன் காணாம போயிட்டானா? அவன் இருந்தான், ஆனா அவனை மறந்துருந்தான். அவனை மறந்துட்டு வேற ஏதோ கனவுல இல்லாததை உண்மைன்னு நினைச்சிட்டு நம்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா எழுப்புன உடனே தான் யாருன்றதை புரிஞ்சுக்கிறான். எக்ஸாம்பிளுக்காக, சரியா? அந்த மாதிரி ஆத்ம வெளிப்பை பெற்ற மாத்திரத்தில் இந்த உலகம் மாயை என்பதை புரிந்து தன் இயல்பான சொரூபத்தை அவன் அடைந்து விடுகின்றான். ஒருவன் தன்னுடைய பாகியவசத்தால் குருவின் சொற்களை காதால் கேட்க பெற்ற மாத்திரத்திலேயே அவனுக்கு வேதபாவம் அற்றுப்போய் அவனுடைய மனோவிருத்திகள் ஓய்வடைந்து அவனுக்கு சுகரூபியாகி விடுகின்றான். ஞானதேவர் எக்ஸாம்பிளா சொல்லலாம். அண்ணா வந்து சொல்றாரு, ஏய் பிரம்மம் சத்தியம், இந்த ஜகத் மித்யா, பிரம்மம் இந்த மித்யா உலகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உச்சகட்ட ஞானத்தை ஒரு வரியில சொன்ன உடனேயே அது ஆட்டோமேட்டிக்கா அதுவாகவே மாறிவிடுகிறார் அப்படிங்கறத நம்ம கவனிச்சோம் இல்லையா?
சோ அததான் இங்க சொல்லியிருக்காரு. சோ குரு வாக்கியம் கேட்ட மாத்திரத்தில் அதுவாக மாறிவிடுவது, சுகரூபி ஆகிவிடும். அதாவது துவைத பாவம் அற்றுப்போய் அவனுக்கு மனோவிருத்திகள் ஓய்வடைந்து அவன் சுகரூபி ஆகி விடுகின்றான். ஆக்சுவலா துவைத பாவம் அப்படிங்கிறது ஏன் வருது, எங்கிருந்து வருது? துவைத பாவம் அற்றுவிட்டாலே அவன் ஆனந்த சொரூபியம் ஆகிவிடுவானா அப்படின்னா, துவைத பாவம் எதனால் வருகிறது? மாயையின் சம்பந்தத்தால் வருகிறது. ஒரே ஒரு நடிகன் தான் இருக்கின்றான். அவன் எல்லா வேஷங்களையும் போட்டு தசாவதாரம் படத்துல வர மாதிரி படத்துல நடிச்சிட்டு இருக்கான். சரியா? இப்போ துவைதம்னா என்ன? இருப்பது என்ன தவிர இன்னொன்னு இருக்குன்னு நினைக்கிறது துவைதம். அது மாயைக்கு மாயையின் சம்பந்தத்துல இருக்கு. சரியா? கண்ணன் ஒருவனே அல்லது ஒரே நடிகன் இங்கே பல ஆயிரம் வேஷங்களில் தெரிகின்றான். ஒவ்வொரு வேஷமும் வேற வேற தினசுல இருக்கும். வேற ஒண்ணு இளமையா இருக்கும், ஒண்ணு முதுமையா இருக்கும், ஒண்ணு ஆணா இருக்கும், ஒண்ணு பெண்ணா இருக்கும். இப்படி டிஃபரெண்டான வேஷங்களை போட்டுக்கொண்டு வந்துடும் போது வேற வேற. சரியா? அங்க ரெண்டுன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு இல்ல, எண்ணிலடங்கான, ஒன்றுக்கு அதிகமான அப்படிங்கிறது தான் ரெண்டு இந்த இடத்துல. இந்த துவைத பாவம் அப்படின்னாலே எல்லாம் வேறு 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 வேறாக பார்க்க வேண்டிய அவசியம் எங்கே வருகிறதுன்னா மாயையின் சம்பந்தத்தில் வருகிறது. அப்ப அந்த மாயைக்காக உயர்வு தாழ்வு, நீ வேற நான் வேற என்ற அந்த வித்தியாசங்கள் எல்லாம் மாயையின் சம்பந்தத்தில் மட்டும்தான் வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப என்ன சொல்லியிருக்காரு? நான் குரு வாக்கியத்தை கேட்டதுக்கு அப்புறம் துவைத பாவம் இல்லாம போயிடும் அப்படிங்கிறாரு. துவைத பாவமே இல்லாம போயிடும் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாயையின் சம்பந்தத்தை அவன் ஒழித்துக் கொள்ளுகின்றான் அர்த்தம். மாயையின் சம்பந்தத்தை ஒழித்துக் கொள்கிறான்னா என்ன அர்த்தம்? மாயையை உண்மை என்று நம்பிக்கொண்டிருந்த அந்த மனப்பான்மையை அவன் மாற்றிக்கொண்டு விட்டான் என்ற அர்த்தம். அப்ப நீ மாயை சம்பந்தத்தை ஒழிக்க முடியுமா? நீ விளையாட வந்துட்ட, பிளே கிரவுண்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பிளே கிரவுண்ட் காணாம போயிடும், அது இருக்கும். ஆனால் அதற்கு கொடுக்கக்கூடிய இந்த ரெகக்னிஷன் இருக்கு இல்லையா, இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது கம்மியாயிடும். இது மாயான்ற ஃபீலிங் தெளிவா இருப்ப. அப்ப எது உண்மை? நடிகன் என்ற இந்த ஃபீல் ஸ்ட்ராங்கா இருக்கும். இது மாயை அப்படிங்கிற ஃபீல்ல நீ விளையாட ஆரம்பிப்ப. இது உண்மை அல்ல என்ற ஒரு ஃபீல் வரும்போதே நீ அந்த துவைத பாவத்தை விட்டுவிட்டாய் என்று அர்த்தம். அப்போ ஒன்றே இங்கே பலவாக பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது, இரண்டென்று அங்கே எதுவுமே இல்லை என்ற தெளிவான புரிதல் அவனுக்கு ஏற்பட்டு விடுகின்றது. அல்லது இன்னும் அதிகமா சொல்லணும் அப்படின்னா, துவைத பாவம் எப்படி அற்று போய் விடுகிறது அப்படின்னா, நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்னா அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். சூரிய ஒளி பிரதிபிம்பிக்கின்ற ஒளி அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இப்போ துவைத பாவம் எங்க வருதுன்னா பிரதிபிம்பத்துலதான் வரும். ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் ஒண்ணுதான், அதுதான் பிரதிபிம்பிக்கும் போது இங்கே பலவாக வருகிறது. இப்ப பிரதிபிம்ப உணர்வில் நமக்கு டுவாலிட்டி வரும். ஆனா இங்கே துவைத பாவம் அற்று போய்விட்டது அப்படின்னா அவன் பிரதிபிம்பிக்கின்ற உணர்வு தன்னை என்னவா பாக்குதுன்னா, உண்மையில் நான் சூரிய ஒளியே. இப்ப இந்த உடல் மனம் புத்தியில பட்டுட்டு இருக்கிறதுனால பிரதிபிம்பித்து வேறு மாதிரி தோன்றினாலும் உண்மையில் சூரிய ஒளியே. சூரிய ஒளியே இங்கே பிரதிபிம்பித்து வேறு மாதிரி காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இருக்கிறது சூரிய ஒளியை தவிர எதுவுமே இல்லை. அப்படின்னுட்டு நம்ம பார்க்கும்போது துவைத பாவம் அற்று போகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நீங்க. சரியா? அப்படி போனவனுக்கு கர்மங்கள் செய்வது மிகுந்து இருக்கிறது என்று எவன் சொல்வான்? அந்த மாதிரி டுவாலிட்டி இருந்தாதான் கர்மம்னு வரும். டுவாலிட்டியே இல்லையா கர்மம் எப்படி வரும்? இப்போ சூரியன் இருக்கு, அது பிரதிபிம்பித்து இங்கு எத்தனையோ வேலைகள் நடக்கின்றன அப்படின்னு பாக்குறோம். இல்ல நம்ம அந்த எக்ஸாம்பிளே எடுத்துப்போமே. நிறைய இடங்கள்ல ஞானேஸ்வரில சொல்லப்பட்ட அந்த எக்ஸாம்பிள் சூரியன் நிமித்த மாத்திரமாக இருக்கிறது. அதனுடைய சாநித்தியத்தால் இந்த உலக வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உலக வியாபாரத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரா? அப்போ சூரியன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஒளியை, அந்த ஒளியின் இந்த ஒளியின் விளைவாக அல்லது இந்த ஒளியினால் இன்னைக்கு உலகத்துல எல்லாருமே எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுப்பாங்க. சூரியனா வேலை பண்ணிட்டு இருக்கான். சூரியன் ஏதாவது செய்கின்றானா? கர்மம் அற்று போய்விடும் இவர் சொல்லியிருக்காரு. அதுக்காக நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன்.
எப்ப அந்த குருவாக்கியத்தால் வேதபாவம் அற்று போய்விட்டதோ அவன் கர்மம் செய்வான் என்று எப்படியா சொல்ல முடியும் என்று கேட்டிருக்கின்றார். அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சூரியன் சாநித்தியத்தால் தான் இங்கே இந்த உலக வியாபாரங்கள் நடக்கின்றது. அல்லது நடிகனின் சாநித்தியத்தால் தான் இங்கே பல வேஷங்கள் என்று போடப்பட்டது. அந்த ஆனால் இங்கே நடிகன் செய்கின்றானா அல்லது சூரியன் ஏதாவது செய்கிறதா? சூரியன் எதையுமே செய்வதில்லை. ஆனால் அதன் சாநித்தியத்துல தான் எல்லாரும் எல்லா வேலையும் பண்ண முடியும். ஆனால் சூரியன் எதுவுமே செய்வதில்லை. ஏதாவது செய்யணும் அப்படின்னா இப்ப எல்லாமா இருக்கிறது நான். என்ன நான் அடிக்கணும் அப்படின்னா அடிப்பவனும் நான் அடிபடுபவனும் நான் அப்படின்னா அந்த மாதிரி ஆங்கிள் இருந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அங்கே அடிப்பது அடிபடுவது அந்த அடிக்கின்ற செயல் இதெல்லாம் ஒன்றாக இருக்கும் போது அதை செயல் என்று எப்படி நீங்கள் சொல்வீர்கள்? நடிகனின் வியூ பாயிண்ட்ல இருந்து அதை செயல் என்று எப்படி சொல்வீர்கள்? மாயையில அந்த வேஷத்துக்குன்னு பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் அது செயல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் நடிகனின் வியூ பாயிண்ட்ல அல்லது சூரியனின் வியூ பாயிண்ட்ல அங்கே செயல் என்பது இருக்க வழியே இல்லை. அப்ப வேதபாவம் இருக்கின்ற வரைக்கும் செயல் இருக்கும். வேதபாவம் இல்லை அப்படின்னா திருப்படிகள் இல்லாத நிலையில எப்படி வந்து செயல் நடக்கும்? செயல் என்றது நடக்காது அப்படிங்கிறது தான் இங்க சொல்லியிருக்காரு. ஆகாசத்துக்கு ஒரு இடம் விட்டு மற்றொரு இடம் போவது வருவது சாத்தியமா? எங்கும் எல்லாமா இருப்பது அதுவே அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் அது இங்க இருந்து அங்க போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி முடியும்? அதுதான் எங்கும் நிறைந்திருக்கிறது. அது எப்படி ஒரு செயலை செய்ய முடியும் என்று கேட்கின்றார். இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது வந்து சூரிய ஒளி எங்கும் நிறைந்திருக்கிறது அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். அது வந்து செயலெல்லாம் செய்ய முடியாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிக்கலாம். சூரியனோட ஆகாயம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். சூரியன் கூட வந்து போயிரும் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆகையால் கர்மம் என்பது அவனுக்கு நிசந்தேகமாக முற்றிலும் அற்று போகிறது. சந்தேகமின்றி கண்டிப்பாக அவனுக்கு கர்மம் என்பது இல்லாமலே போய்விடுகிறது. ஆனால் இப்படி காதில் குருவாக்கியம் விழுந்தவுடனேயே கர்மம் முற்றிலும் அற்று போனவனாய் ஆத்மஸ்வரூபமாகி போய் அதில் நிலை கொண்டவனாகி விடுகின்றவன் எவனோ ஒருவனே அப்படிப்பட்ட உத்தம அதிகாரி ஆகாதவர் எவனோ ஒருவனே. அதாவது இந்த மாதிரி குருவாக்கியத்தை கேள்வி கேட்ட உடனேயே டக்குன்னு அத்வைத பாவத்தை விட்டுட்டு அந்த ஆத்மஸ்வரூபத்துல லயிச்சு நிற்கக்கூடிய அந்த மாதிரியான நபர்கள் எவனோ ஒருவன் எங்கேயாவது கிடைப்பான் அப்படிங்கிற ரேஞ்சில சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம ஞானதேவர் மாதிரி எல்லாரும் இல்ல. அப்ப அந்த மாதிரி ஆட்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது உத்தம அதிகாரியை குறிக்கின்றது. பட் எல்லாருமே அப்படியால இருக்க முடியாது அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த உத்தம அதிகாரியாகாத ஒருவன் முதலில் சுதர்மானுஷ்டானம் என்னும் நெருப்பில் காமியமும் நிஷித்தமுமான கர்மங்களை விறகுகளை மாட்டி ரஜஸ்தமஸ் என்னும் குணங்களின் சம்பந்தத்தை தள்ளிவிட்டால் இன்ப புத்திராதிகள் பொருள் பரலோகம் சொர்க்க பிராப்தி ஆகிய இவற்றின் விஷயமான ஆசைகள் அவனுக்கு விட்டு வீட்டு வேலைக்காரர்களாக அமர்ந்து விடுதல் கிடைத்து போகிறது. அதாவது மாதிரி குருவாக்கியம் கேட்ட உடனே டக்குன்னு வந்து நீ துவைத பாவத்தை விட்டுட்டு நீ ஆத்மாவாறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. ஈஸிங்கிறத விட எவனோ ஒருவன் தான் அவன் மாதிரி சாதிக்க முடியுது. எல்லாராலையும் சாதிக்க முடியல. அப்போ என்ன செய்யறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பரவாயில்ல விடு, உனக்கு தான் சுதர்மானுஷ்டானத்தை சொன்னேன். உத்தம அதிகாரியா இருக்கிறவனுக்கு நான் சொல்லல, மந்தாதிகாரியா இருக்கிறவனுக்கு தான் இந்த சுதர்மானுஷ்டானத்தையே நான் சொல்றேன். ஸோ நீ சுதர்மானுஷ்டானத்தையும் கர்மயோகத்தையும் ப்ராப்பரா பண்ணிட்டே வந்த அப்படின்னா ஒரு காலகட்டத்துல கண்டிப்பாக இந்த என்னென்னலாம் உனக்கு ஆசைகள் ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்ற முதலில் சுதர்மானுஷ்டான நெருப்பில் ஆமிய கர்மமும் நிஷித்த கர்மம். அதாவது உன் ஆசைக்காக செய்ய வேண்டிய கர்மம் பிளஸ் நிஷித்தன வேதத்துல செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்ட கர்மம். இதை வந்து நீ திறந்துடுற. இதை முற்றிலும் திறந்து விட்டு கர்மங்களை விறகுகளாக மாற்றி ரஜஸ்தமஸ் என்னும் குணங்களின் சம்பந்தத்தை எரித்து விட்டால் இப்ப இந்த விறகோட என்னத்தை எரிக்கிற ரஜஸ்தமஸ் குணங்களையும் எரிச்சிரு. காமிய கர்மம், நிஷித்த கர்மம், ரஜஸ் தமஸ் இந்த நாளையும் இப்ப எரிச்சாச்சு. எரிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ஆசைகள் என்னது மெயினா வந்து குழந்தைகள், பொருள், பணம், பரலோகம், சொர்க்கம் ஆகிய இவற்றின் விஷயமான ஆசைகள் இவனுக்கு வீட்டு வேலைக்காரர்களாக அமர்ந்து விடுவதல் போலே விடுதலும் கிடைத்து போகிறது. இவற்றின் விஷயமான ஆசைகள் அவனுக்கு வீட்டு வேலைக்காரர்களாக அமர்ந்து விடுதல் கிடைத்து போகும். பின்பு விஷயங்களில் தங்கள் இஷ்டப்படி சஞ்சரித்து தீட்டுப்பட்டு போன இந்திரியங்கள் பிரத்யாகாரம் என்ற தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து வைக்கப்பட்டவை ஆகின்றன.
வீட்டு வேலைக்காரர்களாகணும்னா அவன் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தங்க. என்னமோலாம் நீங்க நினைச்சிடாதீங்க. ஸோ என்னுடைய டிசைர்ஸ் எல்லாமே என் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. பின்பு விஷயங்கள் தங்கள் இஷ்டப்படி சஞ்சரித்து தீட்டுப்பட்டு போயின இந்திரியங்கள் பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்னா என்ன? யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம்க்கு அப்புறமா பிரத்யாகாரம் அப்படின்றது வரும். தாரணா, தியானா, சமாதி அப்படின்னா அந்த அஷ்ட அங்கங்கள்ல பிரத்யாகாரா. பிரத்யாகாரம் அப்படிங்கிறது செங்குத்தான மலையில ஏறி நிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம 6வது அத்தியாயத்துல இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. மனதை ஒருநிலைப்படுத்துவதற்குண்டான ஒரு முயற்சி அப்படின்னு சிம்பிளா ஒரு வரியில சொல்லணும்னா சொல்லிடலாம். ஸோ பிரத்யாகாரம் என்ற தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து வைக்கப்பட்டவை ஆகின்றன. மைண்ட் ஒன் பாயிண்டட் ஆயிடுது அப்படின்னு சொல்றாரு. இதில் சந்தேகமில்லை. அன்றியும் சுதர்மனுஷ்டானத்தின் பலன் யாதொன்று உண்டோ அது ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணப்பட்டு போனதாய் சுத்தமான வைராகியம் என்னும் பதவி அவனுக்கு ஏற்பட்டு பெயராதபடி நிலை கொள்கிறது. சுதர்மானுஷ்டானத்தை பண்ணா அவனுக்கு தேவதைகள் திருப்தியாகி நீ கேட்டதெல்லாம் அந்த தேவதைகள் கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாரு இல்லையா? பட் இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா சுதர்மானுஷ்டானத்தை விருப்பிருப்பு இல்லாம பண்ணு அப்படின்னா அது இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணி பண்ணிடு அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. அப்ப நீ சுதர்மானுஷ்டானத்தையும் பண்ற அது இறைவனுக்கு அர்ப்பணமும் பண்ணிட்ட அந்த ரிசல்ட் எல்லாம் அர்ப்பணம் பண்ணிட்ட அப்படின்னா அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா சுத்தமான வைராகியம் என்னும் பதவி அவனுக்கு ஏற்பட்டு மனதுல ஆசை என்பது துளியும் இல்லாத ஒரு பதவி ஏற்பட்டு அது ஒரு பதவினே சொல்றாரு. வைராகியம் என்னும் பதவி அவனுக்கு ஏற்பட்டு பெயராதபடி நிலைத்துக் கொள்கிறது. அது மாறாமல் அப்படியே இருக்கு. ஆத்ம சாசாத்காரத்தை செய்து கொடுக்கும் ஞானத்தின் பரிபாகம் ஏற்படுவதற்கு சாதனங்கள் எவையோ அவை முழுமையும் இவ்வாறு சந்தேகமர ஏற்பட்டு வருகின்றன. ஆத்ம சாசாத்காரம்னா ஆத்மானுபவம் அப்படின்னு அர்த்தம். அதை அடைவதற்கு முக்கியமா என்ன தேவைன்னா வைராகியம், ஆசையற்ற தன்மை. சோ இந்த மாதிரி எதெல்லாம் ஆத்ம சாசாத்கார தேவையோ அதெல்லாம் உனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சுதர்மானுஷ்டானத்திலேயே கிடைத்து போய் விடுகிறது என்று சொல்லுகின்றார். இன்னும் அது கண்டினியூ ஆகுது. அங்கேயும் நாளைக்கு பார்க்கலாம்.